ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மே 16ஆம் தேதி, அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னா வைகாசி அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று வரக்கூடிய ஒரு அமாவாசை நாள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த வைகாசி அமாவாசையான இந்த நாளில் நீங்கள் என்ன விஷயங்களை செய்யலாம், என்ன மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளுங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அமாவாசை நாளில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவில்லை அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ தெரியாதவர்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொண்டு இதற்கு ஏற்றாற்போல் நிச்சயமாக நீங்கள் நடந்து கொள்ளலாம். வைகாசி அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது அமாவாசை நாளில் எல்லாருமே என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்வோம். அதுபோலவே சில பரிகாரங்கள் செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளாகவே இந்த நாளை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த அமாவாசை நாள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த நாளில் நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது, எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொண்டு நாளை நாள் நீங்கள் நடந்து கொள்ளலாம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது நாளை நாள் வருகிறது. இந்த நாளில் புதிய காரியங்களை வளர்ப்பறையின் துவக்க நாளிலிருந்து ஆரம்பிப்பது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வளர்ப்பறையில வரக்கூடிய அமாவாசை நாளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். அதாவது உங்களுடைய மனதில் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாளில் இருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்பக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குங்க. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களை வளர்பிறை நாட்கள் என்று நம்ம சொல்வோங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அமாவாசை என்பது சந்திரன் இல்லாத நாள், அதாவது பூமிக்கு சந்திரன் தெரியாத அன்று இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த இருட்டு பொழுதில் பார்த்தீங்கன்னா நற்காரியங்களை செய்யக்கூடாது என்று நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய பெரியோர்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எதோ சரி எது தவறு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது என்ன முடிவெடுப்பது அப்படின்ற ஒரு சிரமமான விஷயமா இது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சிரமமான காரியமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிந்து கொள்ளலாம். அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்று பொதுவாக சொல்லிவிட்டு நம்ம போகலாம். ஆனா அது சரியில்லை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கலாங்க. அதாவது ஜோதிட சாஸ்திரம் மற்றும் வானியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கலாம். அமாவாசை தினத்துல சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்றன. அன்று இந்த இரண்டு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரே ராசியில இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகங்களின் ஆகர்ஷண சக்தியும் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மனித மூளையில் துரிதமான மாற்றங்கள் நிகழுங்க. ஸோ இந்த வாய்ப்பு இதனால நிறையவே இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதாவது மனம் கொந்தளிப்பான நிலையிலே இந்த மாதிரி சூழல் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதனால பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்களில் சுப காரியங்கள் செய்வது கூட தவறு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா புதிய காரியங்களை துவங்குதல் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் தான் சரியான ஒரு கருத்தாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் நீங்க செய்யலாம். ஆனா புதியதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், புதியதாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யவே கூடாதுங்க. இந்த அமாவாசை நாளில், அதாவது வைகாசி அமாவாசை நாளில் நீங்க என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத கண்டிப்பா இப்ப தெரிந்துக்கோங்க. அமாவாசை அன்று முன்னோர்களையும் பெரியோர்களையும் கண்டிப்பா நீங்க வழிபாடு செய்யலாம். ஸோ இந்த வழிபாடு செய்வதற்கு இது ஏற்ற நாளாகவும் உகந்த நாளாகவும் கண்டிப்பா இருக்கிறது. இறந்தவர்களுக்கு கண்டிப்பா இந்த நாளில் நீங்க தர்ப்பணம் கூட கொடுக்கலாங்க. அது மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் அம்மன் வழிபாடு கூட நீங்க செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாட்டிற்கு மட்டுமே உகந்த நாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லைங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா குல தெய்வ வழிபாட்டிற்கு ஒரு ஏற்ற நாளாகவும் கண்டிப்பா இருக்கிறது.
உங்களால் முடிந்தால் நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை தினத்தில், அதாவது நாளை வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நீங்கள் முடிந்தால் குல தெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்க. குல தெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கண்டிப்பாக வீட்டில் இருந்தபடியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைத்து, குல தெய்வத்துடைய பெயரை நினைத்து மனதார நீங்க பிரார்த்தனை செய்யலாம். இப்படி செய்தாலும் கண்டிப்பா குல தெய்வத்துடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. இந்த வைகாசி அமாவாசை நாளன்று நாளை என்னவெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்ப நீங்க தெரிந்துக்கோங்க. அமாவாசை நான்று வீட்டு வாசலில் முக்கியமாக கோலம் போடக்கூடாது. ஏன் அவ்வாறு செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது முன்னோர்கள் பூமியை நோக்கி வருவதாக ஒரு ஐதீக ரீதியாகவே சொல்றாங்க. முன்னோர்கள் தானே வீட்டிற்கு வந்தால் என்ன அப்படின்னு சிலர் கேட்பீங்க. ஆனா இந்த விஷயத்துல எந்தவித தவறுமே கிடையாதுங்க. ஆனா இறந்தவர்களா இருப்பதனால் அவர்கள் வரும்போது ஏற்படும் ஒருவித அதிர்வலைகள் சிலவித பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் அன்றைய தினம் மிக கடினமான வேலைகள், உடல் ரீதியான வேலைகள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி செய்யும் போது தவறி அடிபட்டால் இரத்த காயம் ஏற்படும். அடிபட்ட வீரியம் அதிகமாக இருக்கும். இதனால சீக்கிரமும் ஆறாதுங்க. அமாவாசை அன்று பதட்டமும் கோபமும் ஏற்பட்டால் முடிந்த அளவுக்கு மௌனத்தை கடைபிடிப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. ஸோ எந்த அளவுக்கு நீங்க அமைதி மௌனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுங்க. அதுபோலவே அமாவாசை அன்று மௌன விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களை நீங்களே உணர வைப்பதற்கான விரதமாய் இந்த மௌன விரதத்தை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நாளை வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு யாராவது 2 பேருக்காவது நீங்கள் தானம் தர்மங்களை கண்டிப்பாக செய்யலாம். இந்த மாதிரி தானம் தர்மங்களை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகுங்க. தேவையற்ற முடிவுகளை அமாவாசையில எடுப்பதை நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். இந்த நாளில் உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய முக்கியமான முடிவுகளை நீங்க கண்டிப்பா எடுப்பதை தவிர்க்கணும். இந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க செய்யக்கூடாதுங்க. உங்களால் முடிந்தால் நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை நாளில் குலதெய்வ ஆலயங்களுக்கு நீங்க சென்று வந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். அதுபோலவே இந்த நாளில் நிறைய விஷயங்களை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் நாம் சொல்லியிருப்போம். நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் அதுபோல் என்ன உணவுகளை சமைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முன்னோர்களுக்கு பிடித்தமான படையல் சமைப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. இந்த உணவு வகைகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், பறைங்காய், முருங்கைக்கீரை, அகத்துக்கீரை என இந்த 4 முக்கியமான உணவுகள் நாளை நாள் செய்யக்கூடிய அமாவாசையில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 4 காய்களும் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு பிடித்தமான ஒரு காய் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவசியமாக அமாவாசை நாளில் படையலில் நீங்கள் செய்யும் போது இந்த காய்கறிகளை நிச்சயமாக நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை வரக்கூடிய அமாவாசை தினத்தில் என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.